நம்மில் எம்ஜிஆர், நமக்காக இதே தெய்வம், புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி, அதாவது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அமைச்சர்கள்லாம் இப்போ தேர்தல் வருதுனால வேகமாக ஓடியாந்து மக்கள் பணி செய்து கொண்டு இருக்காங்க. அதில் இந்த ரகுபதின்னு சொல்லி ஒரு அமைச்சர் இருக்காப்புல, அவர் நின்னாலும் அதிமுக பற்றி தான் பேசுகிறாப்புல, குனிஞ்சாலும் அதிமுக பற்றி தான் பேசுகிறாப்புல, கண்ணை முழிச்சாலும் அதிமுக பற்றி தான் பேசுகிறாப்புல. ஐயாவுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், அதை வேண்டுகோளாகவே நீங்கள் வச்சுக்கோங்க. திராவிட முன்னேற்ற கழகம் திருப்பரங்குன்ற பிரச்சனையை கிளப்புனதுக்கு காரணம், சென்னையில் வெள்ளம் வரும்போது கிட்டத்தட்ட 40,000 கோடி நீங்கள் பட்ஜெட் ஒதுக்கி, 4,000 கோடி, சாரி மன்னிச்சிக்கங்க, இப்போ கூட சொல்லிட்டேன், சண்டைக்கு வந்துடக்கூடாது. 4,000 கோடியை நீங்கள் ஒதுக்கி ஆட்டையை போட்டிங்க, அதுக்கான மேம்பாட்டு வேலைகள் எதுவுமே செய்யலை. இந்த விஷயத்தை டைவெர்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு தான் திருப்பரங்குன்றத்தினுடைய பிரச்சனையை நீங்கள் ஆரம்பிச்சிங்க. இப்போ திருப்பரங்குன்ற பிரச்சனையை ஆரம்பித்து நீங்கள் தான் உங்கள் எம்பி வச்சு ஆரம்பிச்சிங்க. நீங்களே ஒரு கேஸ் மூலமாக அதை இப்போ மறுபடியும் அந்த தீபத்தூணை ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிங்க. நீங்களே இப்போது இஸ்லாமியர்களுக்கு சந்தனக்கூடு திருவிழாவுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவங்கள மேலே அனுப்பி அந்த பிரச்சனைகளை நீங்கள் வளர்த்துக்கிட்டே போகிறீங்களே தவிர அதை முடித்து வைப்பதற்கான பிரச்சனை அந்த வழிகள் இல்லையே உங்கள்கிட்ட. கேட்டால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யாரை, அதாவது நீங்கள் எதை கேட்டாலும் நின்னாலும் அதிமுக, நிமிர்ந்தாலும் அதிமுக, இந்த இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ணன் ரகுபதி அவர்கள்ட்ட தான் அந்த கேள்வி, அதாவது என்ன நடந்தாலும் அதிமுக தான், இதான் உங்களோட இது. இத்தனை ஆண்டு காலம் இல்லாத பிரச்சனை இந்த 4 ஆண்டுகளில் திருப்பரங்குன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கிடணும், மக்கள் தெரிஞ்சுக்கிடணும். முதல்ல அமைச்சர் சொல்கிறாருன்னா, ஒரு அமைச்சர் சொல்கிறாரு, அவர் அறிவு இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்காருன்னா அது ஒரு பக்கம் இருந்தாலும், திருப்பரங்குன்றத்தில் என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, இது வரைக்கும் இல்லாத பிரச்சனை. கனிமொழி அக்கா சொல்கிறாங்க அது மயில்கல் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒருத்தன் போய் திருப்பரங்குன்றத்தில் டேப் எடுத்துகிட்டு போய் அந்த மயில்கல்ல வர என் இடம் அப்படின்னு சொல்லி காம்பவுண்டு போட்டு பிரச்சனையை கிளப்பினோம்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுக்கு நீங்கள் சரியான பதிலை மக்களுக்கு கொடுத்துருவீங்களா? சந்தனக்கூடு திருவிழா நடக்கு, அது தப்பு இல்லை. ஒரு சமாதானமாக போய் எல்லா மக்களையும் வரவேற்று இஸ்லாமியர்கள்லாம் அண்ணன் தம்பியாக இருந்துக்கிட்டு இருக்கோம், நல்லபடியாக போயிட்டோம். எனக்கு இஸ்லாமிய சகோதரர்கள்லாம் இருக்காங்க, எல்லா இஸ்லாமிய சொந்தங்கள் இல்லாத இந்துக்கள் யாருமே இல்லை. ஏன்னா அண்ணன் தம்பியாக எல்லோரும் பழங்கிட்டு இருக்கோம். இவங்களோட சண்டைக்கு இழுத்து விட்றது தான் உங்களோட வேலை. அண்ணன் தம்பியாக நாங்கள் பழகுவோம், இவங்களோட சண்டைக்கு இழுத்துட்டு அந்த ஓட்டை பிரிக்கிறதா உங்களோட வேலை இல்லைங்களே. இருந்தாலும் திருப்பரங்குன்றத்தில் நீங்கள் பண்ணதை யோசித்து பார்த்து அண்ணன் ரகுபதி அவர்கள் அதிமுக பற்றி பேசணும். என்னென்ன பிரச்சனைலாம் பண்ணுறீங்க, இதுக்கு மேலே என்ன பண்ணணும்? அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 11 மருத்துவக் கல்லூரிகள் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க 4 ஆண்டு காலத்தில். நீங்கள் 5 ஆண்டு காலம் ஆட்சி அமைச்சாச்சு, அந்த 11 ஒரு 12 ஆக்கியிருக்கலாமே. சட்டக்கல்லூரிகள் எத்தனை கொண்டாந்தாங்க, அதை 1 எக்ஸ்ட்ரா கூட்டியிருக்கலாமே. எதுவுமே பண்ணாத நீங்கள் பண்ணுனேன்னு சொல்லி என்ன பண்ணுறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. இதை நம்பி ஓட்டு வேற போகிற 1000 ரூபா கொடுத்துருக்கீங்க மக்களுக்கு, அது குறிப்பிட்ட நபர்களுக்கு தான் கொடுத்துருக்கீங்க. உங்களுடன் ஸ்டாலின் சொல்லி ஒரு அரசு சார்பில் ஒன்று நடத்துனீங்க, பஞ்சாயத்து சார்பில் செலவு பண்ணீங்க, அதில் பல கோடி ரூபா செலவு. என்ன நடந்தது? நானே 2 மனு கொடுத்துருக்கேன், எதுவுமே நடக்கலையே. அப்படி நீங்கள் மக்களை ஏமாற்றி அப்படி என்னங்க செய்ய போகிறீங்க? இப்போ ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க, மீண்டும் ஆட்சிக்கு வரும்பொழுது நாங்கள் நீட் தேர்வு ரத்து பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. அக்கா கனிமொழிகள் அவர்கள் சொல்கிறாங்க, மக்களுடைய பிரச்சனைகளெல்லாம் கேட்டு நாங்கள் தேர்தல் அறிக்கையை ரெடி பண்ண போகிறோம். அப்போ இதுவரை நீங்கள் மக்கள் பிரச்சனையை கேட்கல, இனிமேல் தான் கேட்க போகிறீங்க. இந்த அளவில் நீங்கள் இருந்துட்டு நீங்கள் அதிமுக பேசணும்னு என்னங்க இருக்குது? என்ன தகுதி இருக்குது முதல்ல சொல்லுங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கு. தயவு செய்து 2026 தேர்தலில் நீங்களாம் வீட்டுக்கு கிளம்பிடுங்க, இல்லை மக்கள் உங்களை அனுப்பி கேவலப்படுத்துறதுக்கு முன்னாடி நீங்களே கிளம்பிடுங்க. அந்த ஒரு காலம் கனிந்திருக்கு என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.